இன்றைக்கி நம்ம வீட்டு பெரியவங்களை பற்றி ஒரு ஒரு 4-5 இது பேசலாம், விஷயங்கள் பேசலாம். அதாவது ஒரு நாடு நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்திலேருந்து வரும்போது தான் அது அடுத்தது சமுதாயம், அப்புறம் நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு ரவுண்டுக்குள்ளே வரும். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களை பாதுகாக்கிறதுங்கிறது அது இப்போ மட்டும் பேசுகிறதில்ல, தொன்று தொட்டு நம்ம பெரியவங்க அப்படின்னாவே நீ கம்முனு இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கொஞ்சம் ஓரமாக இரு, உன்னோட காலம் போல் இப்போ இருக்க காலங்கள் இல்லை, இது போல் நாம் இப்போ இல்லை, நம்ம ஆதியிலேருந்து நம்ம பேசிக்கிட்டு தான் வரோம். அதுலேயுமே நாம் எஸ்கேப் ஆகக்கூடாது. பெரியவங்களை கவனிச்சுக்கிறதில்ல. அவங்க ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லும் போது நம்ம ஒரு சலிச்சுக்கிறதோ, ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில சலிச்சிருப்போம் நம்ம தாய் தகப்பன்கிட்டையோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ. அப்போல்லாம் அவங்க தட்டி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப தள்ளாமையில் வரும் பொழுது நீங்கள் ஒரு சாதாரணமாக சொன்னீங்கன்னா கூட அவங்கள அது ஒரு இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளே, தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டுட்டு போகுது. நம்மளுக்கு ஒன்றும் முடியல, நம்ம கையாலாகாமல் இருக்கிறதுனால தான் இவன் இந்த சொல்லு சொல்கிறான், நம்ம பொண்ணு இந்த சொல்லு சொல்கிறாங்கிறது ரொம்ப அது ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு தருது. அதை வெளியே சொல்கிறதுக்கு கூட இப்போ பயப்படுறாங்க. அதனால நாம் பெரியவங்களை பாதுகாத்துக்கிறதுல ஆண்கள் மட்டும் இல்லை, அவங்க வயிற்றில் பிறந்த பெண் பிள்ளைகள்லேருந்து எல்லாருமா எஸ்கேப் ஆகாமல் நம்மளோட பொறுப்பை நம்ம தட்டி கழிக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவு இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிறது மீன்ஸ் என் வீட்டில் மாமியார் விட மாட்டேங்கிறாங்க, உனக்கு பவுன் தானே போட்டாங்க, உனக்கு ஏதாவது சொத்து கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க, என் வீட்டுக்கார் இப்படி சொல்கிறாரு, என் குழந்தைங்க இப்படி சொல்லுது, நீயே பார்த்துக்கடா அப்படிங்கிறது போல். அது போலெல்லாம் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபோக்கஸில் போனீங்கன்னா அவங்க மறைஞ்சதுக்கப்புறமும் நமக்கு அந்த கில்ட்டி, அந்த குற்ற உணர்வு இருக்காது. அதையும் தவிர்த்து நாம் இந்த செய்கைகளை குழந்தை சும்மா அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும், இதெல்லாம் கேட்கும். ஓ இப்படியெல்லாம் சொல்லலாம் போல், தப்பிக்கலாம் போல் அப்படிங்கிறது அவங்க அதை அப்போ யோசனை பண்ணுறதில்ல. ஆனால் அது போய் அந்த எம்டி மைண்டில் போய் அது உட்காரும். அது ஒரு நாள் நமக்கே அது அப்படியே பிரதிபலிக்கும் குழந்தைகள் மூலிமா. அதனால் நாம் பார்த்துக்கிறதுல சில உள்ளங்கள் ஆத்மார்த்தமாக, அதாவது ஒரு பெரியவங்களை அவங்களோட பையன் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறத தவிர்த்து அவங்களோட மருமகளே ரொம்ப கைண்டாக இருக்கிறதில்ல நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இப்போ யாருமே பெரியவங்களை பார்த்துக்கிறதில்ல அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்ல முடியறதில்ல. நிறைய பேர் அதுக்கு சான்றாக நம்மளை சுற்றியே இருக்காங்க. அது மருமக பார்க்குறதுங்கிறது. பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பெண்ணு கூட 1-2 சொல்லுவா. ஆனால் மாப்பிள்ளை தங்கமானவர்னு சொல்லக்கூடிய பெரியவங்க இன்னைக்கு வரையில் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு மெய் சிலிர்க்க தான் செய்யுது. பொதுவாக நம்ம யாரையும் பெரியவங்களை பார்க்குறதில்லன்னு நம்ம சொல்லி விலகிற முடியறதில்லை. நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம், ஓரளவுக்கு நல்லா தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க சுத்தபத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தண்ணி குடிக்கும்போது ஒரு சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணாந்து குடிக்க சொன்னால் கப்பி குடிக்கிறாங்க, அதை அப்படியே நம்ம புழங்குறோம். இதெல்லாம் நான் ரொம்ப சுத்தக்காரி, எனக்கு கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா அதில் தண்ணியே விடுறதில்ல, லெட்டினில் அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நைன்னு அவங்க பேசுகிறதுக்குள்ளே போய் இவங்க போய் என்ன நீ என்ன ஆச்சு, உன் பொண்டாட்டி உன்னைய திட்டிக்கிட்டே இருப்பாளே, இப்போல்லாம் மாறிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இன்னுமே வீடு வாங்காமல் தான் இருக்கியா, வாடகை வீட்டில் தான் நீ இருந்துகிட்ருக்கியான்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட என்னையை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. என்னமோ போடுற நேரத்தில் போடுறாங்க, சாப்பிட்ற நேரத்தில் நான் சாப்பிட்றேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வலியை தருதுன்னு சிலர் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நானே 1-2 குடும்பங்களில் பார்த்துருக்கேன். மாமியார் தள்ளாமல் வயதுலையுமே பேசி அந்த மருமக கண்டும் காணாமல் அவங்க அவங்களோட வேலையை செய்கிறதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை கேட்கலாமா, நம்ம கேட்டோன்னு வைங்களேன் அவங்கள தூண்டி விட்டது போல் இருக்கும். அவங்க ஏதாவது ரொம்ப ஆமாம் என்னோட விதி அதுதான், என் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதனால நான் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படிக்கு எது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்துட்டு, அப்புறம் ஒரு முறை நல்லா பேசும்போது அதை அப்படி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் அம்மாவை போல் நினைக்கிறேன், அப்போ அவங்க சொல்கிறதில்ல எனக்கு எந்த ஒரு தாக்கமும் வர்றதில்லை. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், குழந்தைங்கள 4:30க்கு வேனில் இறங்கிட்டாங்க.
அந்த காலையில் நான் ட்ராவல் பஸ்ஸில் போயிட்டு 4 ஹவர், போக 2 ஹவர், வர 2 ஹவர், இடையில ஃபங்க்ஷனில் அரை மணி நேரம் தான் இருந்தேன். அந்த டயர்டில் நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ கூட மாமியார் வந்து உன்னோட அம்மாவை போய் எழுப்பி விடு, அவளை டீ போட சொல்லுன்னு சொன்னாங்க. சொல்லி இருக்காங்க. என் குழந்தைங்க வந்து எழுப்பி விட்டாங்க. இப்போ நம்ம அம்மா சொன்னாலும் எப்படி சொல்லுவோம்? ஏம்மா நீ போடக்கூடாதாம்மா, இன்னைக்கு நான் தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்லன்னு ஒரு சொல்லுவோம். ஆனால் இவங்கக்கிட்ட அது சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்களோன்னு நான் சொல்கிறதில்ல, அவ்வளவுதான். ஆனால் நினைக்கிறது அம்மாவாக நினைக்கிறேன். அப்போ எனக்கு கில்ட்டி வர்றதில்ல, பார்சியல் வர்றதில்ல. அதை கேசிப் பேசணும்னு தோணலைன்னு அந்த பொண்ணு சொன்னா பாருங்கள், உண்மையாலுமே நான் ஹக் பண்ணேன் அவளை. இதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு வரும்? ஆனால் இதெல்லாம் நாம் இப்படி மக்கள் இருக்கிறாங்கங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இந்த 2025ல் அது அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அவள் அம்மா வீட்டில் ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் இருக்கலாம், ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை புருஷன் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த பொண்ணு இது பிடிக்காமல் கூட செய்யலாம், பிடிச்சு செய்யலாம், எது என்னவோ இருக்கட்டுமே. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலன்னாலும் எல்லாருமா வந்து அப்படியா இருக்கும்? சப்போர்ட் புருஷன் பண்ணலன்னா உடனே நம்ம வெளியே கேசி பேசுகிறோம்ல, அம்மாவும் பையனும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, என் தலைவிதினான்னு அந்த பொண்ணு அவ்வளோ பக்குவமாக கிட்டத்தட்ட என்ன ஒரு வயது 40-45 வயதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இடத்துல 3 விஷயம் பாருங்கள். அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த பெரியவங்களுக்கு வேறு எதுவும் ஒரு உடம்புக்கு அது போலலாம் அவங்களுக்கு வராது. அவங்க மனசு ஃப்ரீயாக இருப்பாங்க. நாம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்டைல் இப்படி தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அதை நம்ம கண்டும் காணாமல் போய்க்கிறோம். அடுத்தது நம்மளோட குழந்தை. இதில் 3 விஷயங்கள். குழந்தை நம்மளை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணுறது. அப்போ அந்த பொண்ணை, அந்த குழந்தைய நாம் வந்து ஒரு நல்ல வித்துவாக நம்ம வளர்த்து கொண்டு வரோம் அப்படிங்கிறதுமே இந்த பாயிண்டில் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கூட ஒன்று பேசுகிறது, நிறைய பேர் ஹோமில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்ம ஒரு ரத்தமும் சதையுமா இருந்துட்டு நம்மளை பெற்றவங்களை கொண்டு போய் விடலாமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறது அது பெரும்பாலும் என் காதுக்கு வருகிறது. ஆனால் அதை வந்து நான் இப்படி 2 விதமாக தான் பார்க்குறேன். இப்போ அவளும் ஆஃபீஸ் போகிறா, புருஷனும் ஆஃபீஸ் போகிறான், வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கும் போய் இருக்கணும்னு தோணுது, கண்டிப்பாக விடலாம். சனி ஞாயிறு அவங்க இங்கே வர்றாங்க. இப்போ எதுவுமே மனம் சார்ந்தது தானே. நம்ம சண்டை போட்டு வம்பிழுத்து வலுக்கட்டாயமாக கொண்டு போய் விடுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்னுமே நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நான் வந்து உன் கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பையன் கூட இருந்துக்கிட்டு அது மருமக அவங்கள கஷ்டப்படுத்தி அது பையன் வந்து கேட்க முடியாமல் ஒரு மாதிரி அவனால் 2 பக்கமும் பண்ண முடியாமல் தவிக்கிறது, இதெல்லாம் 2 விதத்துலேயுமே. அப்போ அவங்க பெரியவங்க என்னை கொண்டு போய் அவங்க விட்டுரு தம்பி, நீ சனி ஞாயிறு வந்து பார்த்துட்டு போனால் அதுவுமே நல்லது தான். எது ஒன்று நம்மளோட வட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நடக்குதோ அதுக்குள்ளே ஏதோ ஒரு நன்மை இருக்க தான் செய்யுது. இது போல் முடியாதவங்களுக்கான அந்த புகலிடமாக கண்டிப்பாக அந்த ஆசிரமங்கள் நமக்கு இருக்குது. அப்போ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, நம்ம பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அங்கேயுமே வந்து ஒரு புண்ணியமான ஆத்மாக்களாக நம்மளுக்கு அமையணும். நம்ம கர்மாப்படி போகக்கூடிய ஹோமில் சொல்கிறேன். அங்கேயுமே பாருங்கள், சிலருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையிறாங்க, அங்கே இருக்க லீடர் நல்லா கேட்டு கொடுக்குறாங்க, அங்கே வரக்கூடிய நர்ஸு டாக்டர் ரொம்ப ஆத்மார்த்தமாக பணி செய்கிறாங்க. ஒரு சில இடத்துல அது வாய்க்கிறதில்ல. இதெல்லாம் வந்து நம்மளோட குடுப்பனைப்படியும் கர்மாப்படியும் நம்ம அந்தந்த இடத்துல போய் சேர்றோங்கிறத கூட நான் பல நேரங்களில் நான் நினைக்கிறது உண்டு. நிறைய பெரியவங்களுக்கான பதிவுகளை நம்ம ஒன்று ஒன்றா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வருவோம். அடுத்தடுத்து நம் பதிவுகள், பெரியவர்களுக்கான பதிவுகள், நான் அதை கரெக்டான அந்த முத்திரையோட வந்து தம்ப்நெயிலே வச்சுருப்பேன். அதை பார்த்து இது பெரியவங்களுக்கான பதிவுகள்னு நீங்கள் உடனே பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் பெரியவங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுனா கூட இந்த பதிவுகளை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க பெரியவங்க கூட ஒரு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லா விஷயத்துலையும் இருக்குல்ல, கொஞ்சம் தன்னையை மாற்றிக்கிறதுக்கு. அதனால்